வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், விட்டமின் சி என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது என்ன? நெல்லிக்காய் தான். ஆனா நெல்லிக்காயை விட அதிகமான விட்டமின் சி கொண்ட உணவுகள் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா நண்பர்களே, சில உணவுகள்ல நெல்லிக்காயை விட 5 மடங்கு அதிகமா இருக்கு. சில உணவுகள்ல நெல்லிக்காயை விட 10 மடங்கு அதிகமா இருக்கு. ஏன் சில உணவுகள்ல 13 மடங்கு கூட விட்டமின் சி அதிகமா இருக்குது. இந்த உணவுகளை வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை சாப்பிட்டாலே உடல் சோர்வு குறையும், முகம் பளிச்சென மாறும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், வயதான தோற்றம் தாமதாக்கப்படும். உடல்ல இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்துக்கள் நன்றாக உறிஞ்சுறதற்கு இந்த ஒரு உணவுகள் பயன்படுது. இன்னைக்கு இந்த 5 சக்தி வாய்ந்த உணவுகளை பற்றி தான் முழுமையா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அந்த நம்பர் 1 உணவு என்னங்கிறத நம்ம கடைசியில தான் பார்க்க போறோம். இதை நீங்க பார்த்த பிறகு நீங்க ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீர்கள். உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அந்த ஒரு உணவு என்னங்கிறத நீங்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். முதலில் ஒரு முக்கியமான விஷயம், விட்டமின் சி என்பது ஒரு சாதாரண விட்டமின் இல்ல. இது உடலுக்கு பாதுகாப்பான ஒரு காவலன் மாதிரி. நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, தோல் ஆரோக்கியம், இரத்த நாளங்கள், பற்கள், எலும்பு, காயம் வேகமாக ஆறுதல், இவை எல்லாற்றுக்குமே விட்டமின் சி ரொம்பவே தேவையான ஒன்றாய் இருக்குது. விட்டமின் சி குறைஞ்சுன்னா என்ன ஆகும்? எப்போதுமே சோர்வு, அடிக்கடி சளி காய்ச்சல், முகப்பொலிவு இன்மை, ஈறுகளில் ரத்தம், தோல் சுருக்கம், முடி உதிர்தல் பிரச்சனை, இது எல்லாமே ஆரம்ப அறிகுறிகள். இதனால தான் விட்டமின் சி அதிகமாக உள்ள உணவுகளை நம்ம தினசரி தேடி தேடி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் விட்டமின் சி ரொம்பவே நம்ம உடலுக்கு முக்கியம். நெல்லிக்காயோடைய உண்மையில் என்ன மாதிரியான சக்திகள் அதில் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெல்லிக்காய்ங்கிறது ஒரு சூப்பரான ஒரு உணவு தான். 100 கிராம் நெல்லிக்காயில் சுமார் 600 mg வர விட்டமின் சி இருக்குது. அதனால தான் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இதை பெரிய மருந்தா பார்க்கிறார்கள். ஆனால் சில உணவுகள் சரியான அளவில் எடுத்தால்தான் அதிக சக்தி தரும் விட்டமின் சோர்ஸாக அது மாறிவிடும். இப்போ அந்த 5 உணவுகளை பார்க்கலாம். நம்ம கடைசியா 5ஆவதா பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணவு என்னன்னா கொய்யாப்பழம் தாங்க. பல பேர் ஆப்பிளை வாங்கி சாப்பிட்றாங்க, ஆனால் கொய்யாப்பழத்தை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் உண்மையில் கொய்யாப்பழம் ஒரு விட்டமின் சி நிறைஞ்ச ஒரு பழம். 100 கிராம் கொய்யாப்பழத்தில் சுமார் 200 mgக்கு மேலே விட்டமின் சி இருக்குது. இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இம்யூனிட் பவர் அதிகரிக்கும், வயிறு சுத்தமாகும், மலச்சிக்கல் குறையும், சர்மம் பிரகாசமாகும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பழம். எப்படி சாப்பிட்லாம்னா, காலை நேரத்தில் எடுத்துக்கலாம், உப்பு மிளகாய் சேர்த்து சாப்பிடலாம், ஜூஸாக இல்லாமல் முழு பழமாக சாப்பிட்றதான் ஆரோக்கியம். ஆனால் இரவு நேரங்களில் அதிகமாக சாப்பிடாதீங்க. 4வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த உணவு என்னன்னா சிவப்பு குடை மிளகாய். இதை இங்கிலீஷ்ல ரெட் கேப்சிகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவப்பு குடை மிளகாயில நிறைய உணவுகள் செய்யலாம். அதை முக்கியமா இப்ப பீட்சா மேலெல்லாம் இது நிறைய போடுவாங்க. இதுல சாலட்லாம் செய்வாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவு நம்மளை ஆச்சரியப்படுத்தும். அந்த அளவுக்கு இதுல விட்டமின் சி நிறைஞ்சிருக்குது. 100 கிராம் சிவப்பு குடை மிளகாயில சுமார் 190 mg வரைக்கும் விட்டமின் சி இருக்குது. இதன் ரகசிய நன்மைகள் என்னன்னா, கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது, தோல் சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது, கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த ரெட் கேப்சிகம் பயன்படுது, உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது, அது வலி வீக்கம் இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த ரெட் கேப்சிகம் பயன்படுது. இதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி சாப்பாட்டில் இது உணவாக சேர்த்துக்கலாம்னா, சாலடு ஃப்ரை பண்ணி, மற்ற நம்ம பொரியல்லாம் செய்கிறோம்ல, எல்லா காய்களையும் எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த கேப்சிகத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இதை பீஸா, சாண்ட்விச், சூப் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அதிக எண்ணெயில் வறுத்து எடுத்தால் விட்டமின் சி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மிதமான எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி அதிகம் உள்ள உணவு என்னன்னா கிவி பழம் தாங்க. இந்த பழம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழம் விலை அதிகம் என்பதால் பலரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. கிவி பழத்தோட நன்மைகளை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறணும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும்.
மன அழுத்தம் குறையிறதுக்கு இந்த பழம் வந்து பயன்படுது. ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. செரிமானத்தை நல்லா சீராக்குறதுக்கு இந்த பழம் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடலை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு இந்த பழம் வந்து பயன்படுது. செல்களை புதுப்பிக்கிறதுக்கு இந்த பழம் வந்து பயன்படுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும்னா, காலையில் ஸ்மூத்தி இல்லைன்னா ஃப்ரூட் சாலட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த பழத்தில் நீங்கள் ஃப்ரூட் சாலட்டோ இல்லை ஸ்மூத்தி செய்யும் பொழுது சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சுகர் இல்லாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அப்படி வேணும்னா உங்களுக்கு இனிப்பு தேவை அப்படின்னா இயற்கையான தேன் வந்து சேர்த்து நீங்கள். அடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய விட்டமின் சி அதிகம் கொண்ட பழம் எதுன்னா அசோலரா செரி தாங்க. இந்த பழம் நம்ம எல்லா இடங்கள்லையுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. நர்சரியில் இந்த செடி இருக்குது. முக்கியமாக இது ட்ராபிக்கல் பிளான்ட்டாக இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெயில் இருக்கக்கூடிய இடங்களில், அது கடுமையான வெயில் பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு பழமாக இது இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க இந்த பழத்தை நம்ம பார்த்ததே இல்லையே, இதெல்லாம் வெளிநாட்டில் வளரக்கூடிய பழமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் முதற்கொண்டு இந்த செடி வந்து வளருது. முக்கியமாக இது எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கு புளிப்பு தன்மை கொண்டது. இது வந்து பார்ப்பதற்கு குட்டி ஆப்பிள் போல் சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து இந்த ஒரு பழம் வந்து அதிக அளவில் வந்து விட்டமின் சி கொண்ட ஒரு பழம். எல்லா இடங்கள்லையுமே வளரக்கூடிய ஒரு பழம். அடுத்து வந்து 2வது இடத்துல ஒரு செடியும் வந்து இன்னொரு பழமும் இருக்கிறது. அது என்னன்னா, அதுதாங்க பச்சை மிளகாய். அதுவும் 2வது இடத்துல அதிக அளவில் விட்டமின் சி கொண்ட ஒரு உணவாக இருக்குது. நீங்கள் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பச்சை மிளகாயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கான்னு. ஆமாங்க, சிறிய அளவில் எடுத்தாவே அதிக அளவில் நம்மளுக்கு விட்டமின் சி கொண்டது பச்சை மிளகாய். இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். மெட்டபாலிசம் வேகமாகவே அதிகரிக்கும், உடல் கொழுப்பை குறைக்கும், சளி காய்ச்சலை குறைக்கும், மூக்கடைப்பு வந்து சரி பண்ணும். எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, சாலடு, சட்னி இந்த மாதிரியான சிறிது அளவு நீங்கள் உணவுகளில் சேர்த்தாலே போதும். கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக சிறிதளவு எடுத்துக்கிறங்க. பச்சை மிளகாயை அதிகமாக சேர்க்காதீங்க. அடுத்து நம்ம அந்த நம்பர் 1 விட்டமின் சி கொண்ட அந்த ஒரு உணவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதாங்க கக்காடு ப்ளம். இந்த கக்காடு ப்ளம் இப்போ நம்ம பார்க்க போவது உலகிலேயே அதிக விட்டமின் சி கொண்ட ஒரு பழந்தாங்க இந்த கக்காடு ப்ளம். இந்த பழத்தில் நெல்லிக்காயை விட பல மடங்கு அதிக விட்டமின் சி இருக்குது. இதனால தான் இது இம்யூனிட்டி மிக அதிகரிக்கும். ஸ்கின் ஏஜிங்கை தாமதமாக்கும், அதாவது முதுமை தாமதமாக்கப்படும், உடல் செல்களை பாதுகாக்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு பழம்தான் இந்த கக்காடு பழம். ஆஸ்திரேலியாவில் இந்த பழம் ஒரு சூப்பர் ஃபுட்டாக பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவில் அதிகம் கிடைக்காது. ஆனால் சப்ளிமெண்ட் மற்றும் பவுடர் வடிவில் சில இடங்களில் கிடைக்குது. அதாவது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நண்பர்களே, விட்டமின் சி உள்ள உணவுகளை சாப்பிட்டால் மட்டும் போதாது, அது சரியாக உடலில் உறிஞ்சப்படணும். அதற்கு நீங்கள் அதிக அளவில் சர்க்கரையை தவிர்க்கணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸான கொக்கோ கோலா, 7up இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் குறைக்கணும். புகைப்பிடித்தலை தவிர்க்கணும். மேலும் அதிகமான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்களை வந்து சாப்பிடணும். அதிகமாக சமைக்காமல் மிதமான தீயில் சமைத்த உணவுகளை எடுத்துக்கிறணும். அதிக எண்ணெய் ஊற்றாமல் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிய உணவுகள், தினமும் அதிக அளவில் தண்ணீர் குடித்தால்தான் உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலால் உறிஞ்சப்படும். யாருக்கெல்லாம் அதிகமாக விட்டமின் சி தேவைப்படும்னா, இந்த மக்கள் கண்டிப்பாக விட்டமின் சியை அதிகமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம்னா 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிக்கடி சளி பிடிப்பவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், ஸ்கின் டல்னஸ் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட், பெண்கள், வயதானவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம உடலை பாதுகாக்க பெரிய மருந்துகள் தேவையில்லை, சரியான உணவுகள் போதும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 விட்டமின் சி கொண்ட உணவுகள் உங்க உணவுல சேர்த்தா உடல் புத்துணர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, இளமையான தோல், ஆரோக்கியமான வாழ்க்கை, இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.